You are all welcome to our function. I am so happy to see you together here. I hope the function will be great and successful. I hope you will enjoy the function. Have a good time. Thank you for joining us. Welcome, welcome. How do you do? I am so glad to see you. Sit down in your chair. Hold each other hands too. Happy, happy, let's all feel when we are together. Happy, happy, when we are together. Happy, happy, when we are together. வரவேற்பு தமிழ், ஆங்கிலம் மற்றும் பாடல்கள் வாயிலாக உங்களை வரவேற்பதோடு நீங்க எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா அப்படிங்கிற அடிப்படையிலேயே நாங்கள் உங்களுக்கு விசாரித்தோம். அனைவருக்கும் எனது மனமார்ந்த முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவனுக்கு எளிமையும் ஏமமும் கிடைத்த என்ற திருக்குறளுக்கு ஏற்ப ஒரு தலைமுறையில் கற்றுக்கொள்ளும் கல்வியானது அவனுடைய 7 தலைமுறைகளுக்கும் பாதுகாப்பாக அமையும் என்ற அடிப்படையில் இன்று கல்வி பற்றி பேச வந்துள்ளேன். இன்றைய கல்வி என்பது அறிவு மற்றும் செயல்திறன்களை வளர்க்கும். கல்வியானது ஒரு புதிய தலைமுறை வளர்ச்சிக்கு பெருந்தொரு பங்களிப்பு செய்கிறது. செல்வங்களிலே ஒரு மனிதனுக்கு சிறந்த செல்வமாக இருப்பதே கல்வி செல்வமே ஆகும். இதனை தான் திருவள்ளுவர் கேடில் வீழ்ச்செல்வம் கல்வி ஒருவனுக்கு மாடல்ல மற்றவை என்று கூறுகிறார். இன்றைய காலகட்டத்தில் பல்வேறு கண்டுபிடிப்புகளும் நவீன தொழில்நுட்பங்களும் போன்றவைகளும் கல்வியிலே ஒரு காரணியாக உள்ளது. கல்வியானது ஒரு மனிதனை எல்லா நிலையிலும் உயர்த்தி காட்டுகிறது. ஒரு லட்சியத்தை அடைவதற்கு ஒருவனுக்கு கல்வியே ஊன்றுகோலாக உதவுகிறது. சவால்கள் நிறைந்த இந்த மனிதன் வாழ்க்கையில் சவால்களை சமாளிக்க நமக்கு கல்வியே உதவும். ஒரு மனிதனின் வெற்றி சாதனைகள், வீர செயல்கள் போன்ற பல்வேறுபட்ட நிகழ்விற்கு கல்வியே பிரதானமாக உள்ளது என்பதை நாம் அனைவரும் உணர்ந்து நாமும் கல்வி கற்று வாழ்வில் உயர வேண்டும். கற்கும் கல்வியை நம் வள்ளுவர் வாக்கின்படி கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அல்லது தகவ கற்று வாழ்வில் உயர வேண்டும் என்று கூறி என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அவர்கள் நம்மளுக்கெல்லாம் ஆசீர்வாதம் வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். என் பெயர் சே அஜய். ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ராமரெட்டிப்பட்டியில் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இப்போது திருக்குறள் ஒப்பித்தல். அகர முதல் எழுத்தெல்லாம் ஆழ்பவன் முதற்றே உலக. பண்புடைமை ஆன குடிபிறத்தலை பெற்றும் பண்புடைமை என்றும் பலர்க. பண்புடையால் பட்டுண்டு உலகம் அது என்று பண்புக்கு மாறுவதும் அறம்போலும் கூர்மையிலேனும் அறம்போல்வர் மன்னன் பண்பு இல்லாதவர். பயனோடு நன்றி புரிந்த பயனுடைய பண்பு பாராட்டும் உள்ளது. பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம்
செல்வம் நண்பால் கலந்தீமையால் திரிதற்று இடுமைக்கு இடுமை படுப்பர் இடுமைக்கு இடுமை படாதவர் இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த பகுத்தலும் வல்ல அரசு கற்பர கற்பவை கற்ற பின் இருக்க அதற்கு தக மிகுதியால் மிக்கவை செய்வாரை தாம் தாம் தகுதியால் வென்றுவிடல் இனிய உளவாக இன்னாத குரல் கணிப்ப காய் கவச்சற்று தீயினால் சுட்டம் புண்ணுள்ளார் மாறாதே நாவினால் சுட்டவளு எதினால் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீ துண்டம் மன்னம் உயர்த்து ஈன்ற பொழுதில் வெறுதுவ கொண்டான் மகனை சான்றோன் என கேட்டான் ஒழுக்கம் ஒழுக்கம் தரலாம் ஒழுக்கம் உயிர்க்கும் போங்கப்படும் செய்யாமல் செய்த உதவிக்கு வைத்தகமும் பானகமும் ஆற்றல் அறியது செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை பகுத்துண்டு பல்லுயிரோக்குதல் நூலோ தொந்தமற்றுள் எல்லாம் தலை எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு பொய்யாமை பாயாமை ஆற்றினாலும் விட செய்யாமை செய்யாமை நன்று கேடில் விளை செல்வம் கல்வி ஒருவருக்கு மாறலாம் மற்றவை யாவை நன்றி. பாடல்கள் பாடிய முதல் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு நன்றி தெரிவிக்கின்றோம். அடுத்த நிகழ்வாக ஸ்டோரி டெல்லிங். ஆசிரியர் பெருமக்களே, வருங்கால தங்கங்களே, எதிர்கால சிங்கங்களே, நான்மறை வேதங்களே, ஐம்பூதங்களே, கட்டிக்கருங்க கருப்பட்டி விண்ணையாண்டு நன்மை தவிர உங்கள் எல்லோருக்கும் என் இனிய மாலை வணக்கம். என் பெயர் அஜய். ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ராமரெட்டிப்பட்டியில் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இப்போது காமராஜரை பற்றி பேச வந்துள்ளேன். என் முறையை கூறுகிறேன். தென்னாட்டு காந்தி என்று அழைக்கப்படுபவர் கர்ம வீரர் காமராஜர். கரும்பீரர் காமராஜர் அவர்களின் தந்தை பெயர் குமாரசுவாமி, தாயார் சிவகாமி அம்மையார். 1903
ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் தேதி விருதுநகரில் பிறந்தார். விடுதலை வீரர் சத்தியமூர்த்தி வாரிசாக விளங்கியவர் கர்ம வீரர் காமராசர். ஏழை பணக்காரர் என்ற பாகுபாடு பள்ளியில் இருக்கக்கூடாது என்பதற்காக சீருடை திட்டத்தை கொண்டு வந்தவர் கர்ம வீரர் காமராசர். இவர் கல்விக்காக ஆற்றிய பெருமை காரணமாக இவர் பிறந்த நாளான ஜூலை 15ஆம் தேதி கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. கட்டாய கல்வி, இலவச கல்வி, மதிய உணவு திட்டம், சீருடை திட்டம் என பல திட்டங்களை கொண்டு வந்தவர் கர்ம வீரர் காமராசர். இவர் இருந்தபோது இவர் வீட்டை அரசாங்கம் எடுத்துக்கொண்டது. ஆனால் இவரை பெயரை மற்றும் வரலாறு எடுத்துக்கொண்டது. காலா காந்தி, கருப்பு காந்தி, ஏழுகிரி நண்பர்கள் இவரை பதவியில் புகழ்ந்து கூறுகிறார்கள். கல்வி கருத்தியவர் கர்ம வீரர் காமராசர். பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராசர். கல்விக்கு பெண் தெய்வம் சரஸ்வதி தேவி என்று உங்கள் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் கல்விக்கு ஆண் தெய்வமாக இருந்தால் காமராசரே என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். பேச்சு போட்டி முடிவுரை. வெற்றி பெற முயற்சி செய்வேன், இல்லையல் பயிற்சி செய்வேன். காலமோ சுருக்கம், கருத்தோ பெருக்கம். பேசி பிடிக்கிறேன். நன்றி. கண்கள கண்டா கண்ணில் வருதே கரும வீரரே எங்கள் காமராசரே. எங்கே நானும் ஏழைதான், எழுத்தறிவு தொலைவுதான். இங்கே நானும் ஏழைதான், எழுத்தறிவு தொலைவுதான். நீ விதைத்த விதைதானா இப்ப படிக்கிற நிகழ்வுதான். நீ விதைத்த விதைதானா இப்ப படிக்கிற நிகழ்வுதான். கண்ணல கண்டா கண்ணில் வருதே கரும வீரரே எங்கள் காமராசரே. எங்கே நான் ஏழைதான், எழுத்தறிவு தொலைவுதான். இங்கே நான் ஏழைதான், எழுத்தறிவு தொலைவுதான். நீ விதைத்த விதைதானா இப்ப படிக்கிற நிகழ்வுதான். நீ விதைச்ச விதைதானா இப்ப படிக்கிற நிகழ்வுதான். மத்தியான சோத்ததா மறந்து தின்னல்ல, மத்தியான சோத்ததா மறந்து தின்னதில்ல. கலர் கலரா அமிர்தமாக கலர் கலரா அமிர்தமாக கிடைக்குது. சீருடைய தச்சு கொடுத்து செலவு செய்ய நாதில்ல, சீருடைய தச்சு கொடுத்து செலவு செய்ய நாதில்ல. சீருடைய புத்தகம் தந்து செருப்பு தந்தாங்க, சீருடை தந்து புத்தகம் தந்து செருப்பு தந்தாங்க. புத்தகத்தோடு ஜாமின்றி புதுசு புதுசு திட்டங்களா, புத்தகத்தோடு ஜாமின்றி புதுசு புதுசு திட்டங்களா. என் மனசு குளிர குளிர இப்போ உங்களை நான் நினைக்கிறேன். என் மனசு குளிர குளிர இப்போ உங்களை நான் நினைக்கிறேன். கண்ணல கண்டா கண்ணில் வருதே கரும வீரரே எங்கள் காமராசரே. எங்கே நானும் ஏழைதான், எழுத்தறிவு தொலைவுதான். இங்கே நானும் ஏழைதான், எழுத்தறிவு தொலைவுதான். நீ விதைத்த விதைதானா இப்ப படிக்கிற நிகழ்வுதான். நீ விதைச்ச விதைதானா இப்ப படிக்கிற நிகழ்வுதான். நீ இருந்த காலத்துல நான் பிறக்க கூடாதா, நீ இருந்த காலத்துல நான் பிறக்க கூடாதா. நினைச்சு நினைச்சு ஏங்கி ஏங்கி அழுகுறேன், அதை நினைச்சு நினைச்சு ஏங்கி ஏங்கி அழுகுறேன். ஆளு மட்டும் உயரமில்ல, ஆளுமையும் உயரம்தான். ஆளு மட்டும் உயரமில்ல, ஆளுமையும் உயரம்தான். அந்த கருப்பான தங்கத்துக்கு கதிரேட்டி ஏறுகிறான், கருப்பான தங்கத்துக்கு கதிரேட்டி ஏறுகிறான். புத்தக சுமையை தூக்கினான், சுமை எனக்கு சுகமையா. புத்தக சுமையை தூக்கினான், சுமை எனக்கு சுகமையா. நல்லறிவு நாக பெறவை என்ன சுமையை தூக்கினீரோ, நல்லறிவு நாக பெற என்ன சுமையை தூக்கினீரோ. கண்ணல கண்டா கண்ணில் வருதே கரும வீரரே எங்கள் காமராசரே. எங்கே நானும் ஏழைதான், எழுத்தறிவு தொலைவுதான். இங்கே நானும் ஏழைதான், எழுத்தறிவு தொலைவுதான். நீ விதைத்த விதைதானா இப்ப படிக்கிற நிகழ்வுதான். நீ விதைத்த விதைதானா இப்ப படிக்கிற நிகழ்வுதான். கண்ணல கண்டா கண்ணில் வருதே கரும வீரரே எங்கள் காமராசரே. நன்றி. One finger,
And the path that deer grow. You are your children. And is it your chance for me? That grows ஓகே, அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய உழைத்து வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு நாடகம் இப்பொழுது உங்களுக்கு முன்னிலை. டாக்டருக்கு படிச்சு முடிச்சு எந்த ஹாஸ்பிட்டலுமே நம்ம சேர்த்துக்க மாட்டோம். டாக்டர் படிச்சு முடிச்சு எந்த ஹாஸ்பிட்டலுமே நம்ம சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. ஒருவேளை நாமளே கிளினிக் ஆரம்பிச்சிடலாமா? நம்ம புதுசாக கிளினிக் ஆரம்பிச்சிக்கலாம். நம்ம ஒரு வாரம் கட்டணும். என்ன போகணும்னா, நோய் குணமானால் 500 ரூபா தந்தால் போதும், நோய் குணமாகவில்லை என்றால் 2000 ரூபா திருப்பி தரப்படும் அப்படின்னு ஒரு போர்டு அடிங்க. படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு ராவடி வந்தாங்க. வேலைக்கு போய் சம்பாதிக்கலாம் அந்த காலம். ஒருத்தங்க ஏமாற்றி சம்பாதிக்கலாம் இந்த காலம். அது போயிடும். அது என்ன அங்கே ஒரு போர்டு மாட்டேங்குது. நோய் சரியானால் 500 ரூபா கொடுத்தா போதும், நோய் சரியானால் 2000 ரூபா திருப்பி தரப்படும். டாக்டர் டாக்டர், அப்பா நம்மளுக்கு ஒரு பேஷண்ட் ரைட்லங்க. வாங்க வாங்க தம்பி, வந்து உட்காருங்க. டாக்டர், நாக்குல சுவையே தெரிய மாட்டேங்குது டாக்டர். நாக்குல சுவையே தெரியல, அது பண்ண மாதிரி. நர்ஸ், 10ஆம் நம்பர் பாட்டிலில் மருந்து இருக்கும், அதை எடுத்து வந்து பேஷண்ட் வாயில் 2 சொட்டு விடுங்க. ஏனப்பா வாயில பாதாளமே தெரியல. டாக்டர், மருந்தலிங் டாக்டர் பெட்ரோல். டாக்ஸ் வந்துருச்சா? எடுங்க 500 ரூபாய். டாக்டர் ஏமாற்றான்னு பார்த்தோம், நாம ஏமாற்ற போயிட்டோம். இரண்டு நாட்களுக்கு பிறகு மீண்டும் அவர் ஏமாற்றக்கூடிய நோக்கத்துல மீண்டும் டாக்டரை பார்க்க போறாரு. டாக்டர் டாக்டர், உட்காருங்க தம்பி. டாக்டர், நேரம் மட்டும் இருக்கு டாக்டர், எதுவும் இதுவாயிடு. என்ன நடத்தாலும் மட்டும் டாக்டர் டாக்டர், டாக்டர் விட்டீங்க. டாக்டர், விட்டீங்க. ஞாபகம் வந்துருச்சா? 500 ரூபாய். கண்டிப்பா டாக்டர் ஏமாத்துறோம்.
மீண்டும் டாக்டரிடம் ஏமாந்து போனார். மறுபடியும் டாக்டர் எப்படியாவது ஒரு வகையில ஏமாத்திருக்கணும்ட்டு மறுபடியும் 2 நாட்களுக்கு பிறகு மறுபடியும் டாக்டரை சந்திக்க போறாரு. டாக்டர் கண்டு தெரியும் டாக்டர். நம்மள்கிட்ட வேற அதுக்கு மறந்தே இல்லையே. நான் தோத்து போயிட்டுவேன். எப்படி இருந்தாலும் 2000 ரூபாய் தரணும். இந்தாங்க தம்பி 2000 ரூபாய். டாக்டர் இது 2000 ரூபாய் டாக்டர் 500 ரூபாய். கரெக்ட். கண்ணு பார்வை வந்துச்சா எடுங்க 500 ரூபாய். நான் கொடுத்த காசு ஃபீஸ் 500 ரூபாய் எடுங்க. என்கிட்ட கடைசி 500 ரூபாய் வந்துச்சு. நம்ம உழைப்பு தான் சம்பாதிக்கணும். யாரையும் ஏமாற்றி சம்பாதிக்கிறது உழைப்பே உயர்வு. நன்றி வணக்கம். நீரின்றி அமையாத உலகினில் யார் யாருக்கும் ஆணின்றி அமையாத ஒழுங்கு. அன்பு மதம் உடைத்தாளின் வாழ்வில் பண்பும் பயனும் அது. அன்பிலால் எல்லாம் தமக்கு கூடிய பண்புடையார் என்பு மொழிய பிறருக்கு. இனிய உலகாக இல்லாத குரல் கண்டிப்பாக தாய் தமிழ் தட்டு. செய்யாமல் செய்து உதவிக்கு வையகவும் ஆனந்தமும் ஆனந்தே. நன்றி மறுபடி நன்றே நன்றே மறுபடி நன்றே நன்றே. தக்கா தகவில்லா என்பது அவரால் எத்தனால் காணப்படும். ஒழுக்க முறைமை குடிமை இருக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். அகழ்வாரை தானும் இளம்போல தன்மை கொள்வார் ஒரு கால் தடை. சொல்லுக சொல்லும் சொல்லிற்கு பயனிந்திய சொல்லுக சொல்லி பயனில்லா சொல். கற்க கசடர கற்பவை கற்றி கற்க. செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தடை. கண்குற்றம் நீக்கி பிறகுற்றம் காண்பேன். அந்த பேர் என் குற்றமாகும் இறைக்கு. அகரமுறை எழுதலாம் மாறிடும் முன்னே உலகே. அன்புடைமை ஆண்ட குடிகள் இதுவும் பண்புடைமை பயனோடு நன்றி புரிந்தார் பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகே. பண்புடையார் பத்துண்டு உலகம் அதில் பண்புக்கு மாய்வது மரம்போலும் மரம்போலால் மக்கட்பண்பு இல்லாதவர். பண்பிலால் பெற்ற பெருங்கல்வம் அன்பால் கலந்தீரையார் திருமதி ஆகும்.